பிரச்சனை முடிக்கிறதுக்கு ஓகே சார். நீங்க போ, நான் அவன் என்ன பதில் கேட்கறேன் அவனுக்கு பதில் கொடுக்குறேன். நீங்க இதுல பேசுறீங்க. சரி சார் சரி. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையோட நீங்க சொல்லாம நீங்க பண்றீங்க சார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இது. இங்க 4 பேர் வச்சிருந்தா யார் 4 பேர் தான் பக்கத்துல பக்கத்து இடம் உனக்கு அந்த தகவல் யார் சொன்னது? நான் கணக்கு பிரகாரம் தான் இழந்து அளக்குறேன். உனக்கு நாளைக்கு எனக்கு அளந்து கொடு சார். அது நீங்க அலங்காம போங்க, அது பிரச்சனை இல்ல. இது பூர்வீக சொத்து நல்லாவே தெரியும். நீங்க அது கணக்கும் காமிக்கிறீங்க. எங்க தாத்தா பேர் இருக்கு, பத்திரம் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்க அப்பா எழுதி கொடுத்தது. எதை வச்சு பண்ணாங்கன்னு அது ஆதாரம் இல்லாத நான் பார்த்துட்டு தான் பேசிக்கிறேன். நிமிஷம் கேளு, நீ சொல்றது நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்றது நீ ஒரு நிமிஷம் கேளு. இப்ப இதுல என்ன திருப்பி இருக்கு, நீ எப்படி எத்தனை பேர் சப்டிஸ் ஏன் உடைக்கல? பத்திரம் எங்க? பூரி சொத்து வில்லங்கத்துல வரல சார். 100 பேருக்கு பட்டாவே மெனு லிஸ்ட்ல வரல. நிமிஷம் பூர்வீகத்துல சில பேர் காலி நத்தன் போட்டு அந்த பைய அந்த வில்லம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. போக்குன்னு இருக்கு. 100 பேர் பட்டா உடைக்க மாதா கோயில்ட்டு யாரும் பட்டா மாத்தாம இருக்காங்க. காலையில பட்டாவே பாதி பேர் இருக்குல்ல, பட்டா இருக்கு, இடம் இருக்கு. சொத்துல மாத்தாம நம்ம பட்டா மாத்தல பாகம் பிரிஞ்சாதான் சார். பூரி சொத்துல பாகம் உடனே பட்டம் கூப்பிட்டுருக்காங்க. சர்வே நம்பர் அளக்க கூடாது. சரிங்க, அளக்க கூடாது. 10 நம்பர் இருக்கு. அளக்க கூடாதுன்னா எப்படி அளக்க கூடாதுன்னா, பூரி சொத்துல பத்திரத்தை எடுத்துவாங்க, அதை வச்சு எப்படி உங்க பத்திரம் மாத்தினாங்கன்னு அதை பாருங்க. அது உண்மையா இருந்தா நீங்க அளந்துக்குங்க, நான் தடுக்கல. அது உண்மை. எங்களுக்கு என்னன்னா யூடிஆர்ல பட்டா பிரிச்சு போட்டான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுதான் கணக்கு. உனக்கு பூர்வீக பத்திரம் அதே தவறுன்னு சொல்ற நீங்க அதை கொண்டு நீ கோர்ட்ல கேஸ் நான் எது சார் கோர்ட்டு நான் தடுத்துட்டு இல்ல. நீங்க இதுக்கு மேல அளந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட் தான் எனக்கு பேசும். கவர்மெண்ட் நானும் கவர்மெண்ட் ரெக்கார்டு தான் சார் காமிக்கிறேன். நீ காட்டு, அதையும் நான் பாக்குறேன். கணக்கு காட்டுங்க சார். எடுத்துருவாங்க. இது நான் ஒண்ணும் உட்கார்ந்து வீட்டுல பணம் போட்டு வரல. சர்வே பண்றது பணம் கட்டிக்கிறாங்களா? யூடிஆர்ல போறது. யூடிஆர் சர்வே பண்ண பணம் கட்டிக்கிறாங்க. எல்லாரும் பணம் கட்டி தான் அளக்கணும்னா அதான் சார் ரூல்ஸ். அதான் சார் ரூல்ஸ். நீ சொல்லாத. அதான் ஒரு இடம் வந்து அளக்க வாங்க சார், பண்ணி கொடுங்க சார், நான் வந்து தான் ஆவேன். அப்படி யாரும் கூட மாட்டாங்க. ரூல்ஸ் பணம் கட்டினா பத்திரம் இருந்துச்சு, பணம் கட்டி தான் கூட்ட ஆகணும். போன வருஷம் பணம் கட்டாம கூட தான் பிரச்சனை ஆச்சு. நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஆப்போசிட் ஆளுக்கு நல்லாவே தெரியும். வருஷத்துல ஒரு நாள் வரீங்க போறீங்க, ஒரு கூப்பிட்டீங்கன்னா இந்த இடத்த குறிச்சு உங்களுக்கு எத்தனை டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். எனக்கு இதெல்லாம் டீட்டெயில் நான் சொல்லிக்கிறேன் சார். பின்னாடி அளக்க 112 6ல அளக்க போவாதீங்க, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு சொன்னாங்க பத்திரம் காட்டினாங்க. பத்திரத்தை வச்சு நீங்க இது பாருங்க. மெனு லிஸ்ட்ல அவங்க தாத்தா பேர் வந்து அவங்க அப்பா பேர் வந்துச்சுன்னா நீங்க அழுதுங்க. பாப்பு செட் உங்க கணக்குல எங்க தாத்தா பேர் தான் வருது. இதுல அவங்க அப்பா எழுதி கொடுத்துறாங்க. தாத்தா பேர் மட்டும் வரடா, பைத்தியக்காரங்க பாருடா. அப்புறம் கூட்டு பட்டால் இருக்குதுல்ல, தாத்தா பேர் மட்டும் வரடா. அப்ப இந்த ஆள் யாரு அந்த ஆள் யாரு கணக்கு வரல. அருளப்பன் யாரு? அருளப்பன் யாரு? சொல்லுங்க. யார் அருளப்பன்? கூட்டு பட்டால 11 பேர் வருது. 11 பேர் யாவனுமே இல்லங்க. அந்த செட்டி அந்தோனி செட்டி யாரு? எங்க நடு பேருப்பா. சௌரிமுத்து யாரு? சௌரிமுத்து இல்ல, ஆள் இல்ல, இறந்துட்டாரு. சின்ன பையன் செட்டி யாரு? எங்க தாத்தா. சின்ன பையன் யாரு? சின்ன பையன் யாரு? சின்ன பையன் யாரு? இந்த பக்கம் தந்தை பேருக்கு அமைச்சுதான் சொல்ல முடியும். படி, நீ தான் படியா. ராயப்பன் பாப்பு செட்டு. படுறா நீ படுறா நீ படுறா நீ படுறா படி படி படி. பாப்பு செட்டு எங்க தாத்தா பேர் வருதா? வருது. அப்புறம் தாத்தா பேர் வருதா? பெரிய நாயகம். அவங்க எங்க தாத்தா எப்படின்னா, என்னுடைய அப்பாவுடைய அப்பா பேர் பாப்பு செட்டி, அவருடைய அப்பா பேர் வந்து சின்னப்ப செட்டி, அவருடைய அப்பா பேர் வந்து ராயப்ப செட்டி. ரொம்ப தூரம் போக கூடாது. அது அப்புறம் அங்க நான் மெனு லிஸ்ட்ல தான் நான் பார்த்து சொல்ல முடியும். அதான் நான் தவறா இது சொல்றேன். அதனால தான் பெரிய நாயகன் பாப்பு செட்டி யாரு? சின்னப்பன் செட்டியார் மகன் பாப்பு செட்டி. நீங்க போன வருஷமே தகராறு பண்ணி வச்சு 7 சுண்டு எங்க தாத்தன் பேர்ல இருக்குது. நீங்க பண்ண வந்து பாகம் பிரிக்காம அழகுறீங்க. தாசில்தாரும் இல்லை, எங்க பிரச்சனைக்குள்ள இடம் நல்லா தெரியும். தாசில்தார் வரல இங்க. ராயப்பன் சின்ன பையன் அவங்க பேரே இல்ல. அது ராயப்பன் சின்ன அவங்க பேரே இல்ல. சரி, அவங்க
யாருப்பா ராயப்பன் சின்னப்பன் காலமாயிட்டான் சார் அவன் அதெல்லாம் பழைய பேர் சார். இவங்க சொத்து இருந்து இப்போ இது யூரியா நீங்கள் யூரியா வச்சு நீங்கள் பேசிட்டுக்கிறீங்க. அந்தோணி செட்டி ராயப்பன் காலமாயிட்டாங்க. படித்த பேர் கூட யாரும் இல்லை. இந்த சார் இது இப்போ ஒரு பாகம் செட்டு இது பாருங்கள். அவங்க அப்பா எங்கள் தாத்தா விற்றுந்தாருன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. இது இன்னொன்று இது 904 பத்திரமும் காமிக்கிறேன். அதுவும் பாருங்கள் எங்கள் யார் பேரில் இருக்குதுன்னு. இப்படா தொலைச்சிட போகிறேன். நீ யாரு இருந்தா தம்பி வாங்கிருக்கு ஈஸி எடுத்துக்க. அதுக்கப்புறம் இப்போ ஆறுனா ஃபுல் இதுக்கு எடுத்துக்கிறேன் சார். நான் சிக்கு மட்டும் எடுக்கல, டிக்கு மட்டும் எடுக்கல, மொத்தத்துக்கும் எடுத்துக்கிறேன். நான் மொத்தத்துக்கு எடுத்துருக்கேன். மொத்தத்துக்கு டிரான்ஷன் மாறாம இருக்காது தம்பி. இப்போ 6ல் 7 வந்து 6 6K வரைக்கும் சப்டிவிஷன் உடஞ்சிருக்கு. எப்படி உடஞ்சிருந்தா அதான் நான் கேட்குறேன். அது எப்படி அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்க மாறி வாங்கிருக்கூடாது. என்ன சார் பேசிக்கிறீங்க? பாப்பு செட்டி மற்றும் 9 நபர்கள் அந்த தேவிய ஜெனரேஷனுக்கு ஒருத்தர் பட்டம் மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பாப்பு 6B வந்து பாப்பு செட்டி மற்றும் 9 நபர்கள். அப்புறம் 6C வந்து பாப்பு செட்டி மற்றும் 9 நபர்கள். 6D வந்து ராயப்பன்.